உலகத்தில் எத்தனையோ சூப்பர் ஸ்டாரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உலகத்தோட முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரூஸ்லியாக தான் இருக்கும். அவர் 33 வயசுலேயே இறந்துடுறாரு. அதுக்குள்ளேயே சூப்பர் ஸ்டாரும் ஆயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவர் இறந்ததுக்கப்புறம் மக்கள் மத்தியில் இவ்வளோ தாக்கம் இருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கார், தன்னோட தளத்தை பதிய வச்சிருக்காரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் திட்டத்தட்ட செத்து 48 வருஷம் ஆகுது. இன்னுமே மக்கள் மனசில் நீங்கள் ப்ரூஸ்லியாக இருக்கார். அதுதான் ப்ரூஸ்லியோட ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இவர் என்னவா இருந்திருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு குன்ஃபு வீரர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபிலாசபர், அப்புறம் ஆக்டர், அப்புறம் டைரக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், ப்ரொடியூசர், டிராயிங் வரையர், அப்புறம் ஃபவுண்டர் ஆஃப் ஜீட் கூன் டூ அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்ரிட் வித்தையை கற்றுக் கொடுத்துருந்துருக்காரு எல்லாருக்குமே. அது என்னன்னா குன்ஃபுவோட அடுத்த லெவலான இன்னொரு கலையை கற்றுக்கிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சண்டை கலைகளில் என்னென்னலாம் இருக்குமோ வித்தியாசமாக எல்லாத்தையும் கற்றுருக்காரு. இவரை சண்டையில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆக்ரோஷமான ஒரு ப்ரூஸ்லி, ஒரு தடலடி நாயகன். இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த கிரேட் அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் ப்ரூஸ்லி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அதிரடி நாயகன் ப்ரூஸ்லி எப்போ பிறக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 27, 1940 சான் பிரான்சிஸ்கோவில் பிறக்கிறார். இவரோட அப்பா ஒரு சீனர், அம்மா ஆங்கிலோ இந்தியன். இவங்க ரெண்டு பேருக்கு சிறந்த ஒரு மர்மமான ஒரு பிறப்பு தான் நம்ம ப்ரூஸ்லியோடது. இவங்க ஹாங்காங்கில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா ஒரு சைனீஸ் ஆப்ராவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். இவருக்கு நடிப்புன்றது இவங்க பரம்பரையாக வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தன்னோட பையனான ப்ரூஸ்லியை அவர் அப்பா நடிக்க வைக்கிறார். அதாவது 6 வயசு சின்ன குழந்தை நட்சத்திரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க நம்ம ப்ரூஸ்லி ரொம்ப சுட்டித்தனமாக இருக்காரு. திட்டத்தட்ட அவருக்கு 18 வயசுக்குள்ளேயே திட்டத்தட்ட 20 படங்கள் மேலே நடிச்சிருக்காராம் சைனாவில். அப்புறம் ஹாங்காங்கில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் உலகம் முழுக்க ஆரம்பிக்கும் போது எல்லா நாடுமே ரொம்ப பாதிப்பை நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஹாங்காங்கில் என்ன நடக்குதுன்னா சுற்றி சர்வநாசம் ரவுடிசம் அதிகமாக குண்டார்ஸ் தொல்லை, இதெல்லாம் எக்கச்சக்கமான டார்ச்சர்கள் நதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஸ்லியோட மனசு ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால மூர்க்கத்தனமாக ஆயிடுறாரு நம்ம ப்ரூஸ்லி. இதுக்கப்புறம் ரோட்டில் நிறைய சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா ப்ரூஸ்லியோட அப்பா அம்மா இப்மான்ட்ட ட்ரைனிங் அனுப்புறாங்க. அந்த இடத்துல தற்காப்பு கலையை கற்றுக்கிறதுக்காக நம்ம இப்மான்ட்ட போகிற நம்ம ப்ரூஸ்லி விங்ஸு அப்படின்ற ஒரு கலையை கற்றுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட உள்ள தத்துவார்த்த ஞான சக்திகள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அட்வைஸ், எக்கச்சக்கமான ஃபிலாசபர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இப்மான் ப்ரூஸ்லி ஒரு கல்லாவே செதுக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்மானை விட்டு வெளியே பயிற்சி முடிஞ்சு வெளியே வந்த நம்ம ப்ரூஸ்லி திரும்பியும் ரொம்பவே அபாயமாக தான் இருக்கார். அப்போ ஹாங்காங் ரொம்ப மோசமாக இருக்குது. பொறுக்கியும் ரவுடிசமும் அதிகமாகிட்டு இருக்கு. அதை தட்டி கேட்குற நம்ம ப்ரூஸ்லி மொட்டை மாடி சண்டை, அது மட்டும் இல்லாமல் வீதியாக சண்டை போகிறது, தெரு சண்டை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் மாட்டார். போலீஸ் இவரை தேடுற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ இங்கே இருந்தால் சரி வராது, உன் மேலே ஏதாவது கேஸ் பண்ணி உங்களை ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சியாட்டுக்கு அனுப்புகிறாங்க நம்ம ப்ரூஸ்லியை 18 வயசுக்கு அப்புறம். சியாட்டுக்கு போகிற நம்ம ப்ரூஸ்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட குடும்ப நண்பரோட ஹோட்டலில் ஒரு பகுதி நேர வேலை ஊழியராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே தங்கி வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூஸ்லி ஒரு சீனரும் அல்ல, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐரோப்பியரும் கிடையாது. அதனால சுற்றி உள்ளவங்களாம் ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரூஸ்லியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம ப்ரூஸ்லியை ரொம்ப கோபத்தில் உள்ளாக்குது. அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1961 வருஷத்தில் வாஷிங்டனுக்கு போயிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடகம், தத்துவம், உளவியல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் தன்னோட மனைவியான காதலியான லிண்டா எமரியை பார்க்குறாரு. இவங்களோட காதல் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தோன்னே காதல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு காதல் தான். இவங்க 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1964 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிண்டா எமரி இவங்களோட ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவன், ஆசிய மரபில் உள்ளவன், நம்ம இவங்களோட இதே கனெக்ஷனே வச்சுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ்லி ஒதுக்க பார்க்குறாங்க. இன வேறுபாடு காரணமாக நம்ம ப்ரூஸ்லி ஒதுக்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த ப்ரூஸ்லிக்கு இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கோபமாக வருது. தன்னோட ஈகோவை தட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. இதே மாரி லிண்டா எமரியை கல்யாணம் பண்ணுறாரு நம்ம ப்ரூஸ்லி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தன் மனசில் ஒரு முக்கியமான ஒரு விதையை விதைக்கிறார். எந்த ஒரு விஷயத்துக்காக என்னை ஒதுக்குனீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறார். இது சாதாரண சபதம் இல்லை. அதாவது இந்த காலத்தில் ஒரு சபதம் எடுத்தால் அது காத்தோட போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் நம்ம ப்ரூஸ்லி எடுத்த சபதம் ஒரு வேகத்தோட ஒரு ஆக்ரோஷத்தோடு எடுத்திருக்கார். அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக நிறைய விஷயம் போய் ட்ரை பண்ணுறாரு. போன இடத்துல எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ஷனே சொல்லலாம். அவர் ஏன்னா ஒரு ஆசிய மரபு சேர்ந்ததுனால யாருமே அமெரிக்காவில் மதிக்க மாட்டாங்க. சாதிக்க தடை ரொம்ப அந்த ஆசிய மதம் அவரோட ஆசிய இனத்தாலே அவர் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹாலிவுட்டில் யாருமே ஒரு அழைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு கிடைக்காம ஓஞ்சி போயிருந்த நம்ம ப்ரூஸ்லிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது சீரியலில் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிரீன் ஹார்னட் அப்படின்ற ஒரு சீரியலில் ஒரு சின்ன ஒரு கெட்டப் தான் கிடைக்குது. அது வேற லெவல் மாசாக எடுத்து நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு குட்டி ரசிகர் கூட்டம் சேர்ந்தாலும் இவர் சீரியல் ஆக்டர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இதுக்காக அவரோட வருமானத்துக்காக என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீட் கூன்
டூ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். அது என்ன ஸ்கூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். அதாவது சாதாரண கராத்தே, குன்ஃபு இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கிடையாது. புதுசான ஒரு வித்தையை கற்று தந்துட்டு இருக்காரு. அதாவது வந்து சீனர் அல்லாத மற்ற எல்லாருக்குமே வந்து சீன கலையை கற்று தர மாட்டாங்க. ஆனால் விங்ஸு அப்படின்ற ஒரு கலையை வந்து நம்ம ப்ரூஸ்லி எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் ஒரு புது புரட்சியே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மால்கம் எக்ஸ், மண்டேலா, முகமது அலி இவங்களுக்கு அப்புறம் வந்து இவர் ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மற்றவங்களுக்கு அல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா. இந்த மாதிரி புரட்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ப்ரூஸ்லி மேலே வந்து சீனர்கள் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா சீனர்களுக்கு மட்டுமே உண்டான கலையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தரதுனால சீனர்கள் யாருமே வந்து ப்ரூஸ்லியை பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம். 1965 வருஷத்தில் வாங் ஜாக்மேன் அப்படின்ற ஒரு சீனர் வந்து நம்ம ப்ரூஸ்லியை பார்த்து இவருக்கு எந்த ஒரு கலையும் தெரியாது, இவர்கிட்ட பட்டு கலை கற்றுக்காதீங்க, இவர் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ்லி என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிட்டோம், அவரோட கலை உண்மைன்ற நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சண்டையில் ஜெயிச்சிட்டேன்னா அவர் இனிமேல் குன்ஃபுவும் சரி எந்த ஒரு கலையும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது சீனாவோட அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சேலஞ்சை வந்து நம்ம ப்ரூஸ்லி வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2 பேருக்குமே சண்டை நடக்குது. 3 நிமிஷத்தில் வந்து வாங் ஜாக்மேனை அடித்து காலி பண்ணுறாரு நம்ம ப்ரூஸ்லி. இதை வந்து அதுக்கப்புறம் வந்து அடித்து போட்டதுக்கப்புறம் சோகமாக வந்து நிற்கிறார் ப்ரூஸ்லி. அதுக்கப்புறம் அவரோட மனைவி வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து இப்போ சோகமாக இருக்கீங்க, நீங்கள் தான் சண்டையில் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது ப்ரூஸ்லி சொல்கிறார், நான் ஒரு அடித்து காலி பண்ண எனக்கு 3 நிமிஷம் தேவைப்பட்டது, இது எனக்கு ரொம்பவே அதிகமான நேரம், நான் வந்து என் கலையில் சரியாக இருக்கானா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவரோட மனைவிக்கு தெரியுது ப்ரூஸ்லி சண்டையில் மட்டும் மதுரடி இல்லை, பேச்சிலையும் தடாலடி அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் கற்றுக்கிட்ட மொத்த கலையை வந்து தப்புன்றதை வந்து உணர்றாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சண்டைன்றது முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்படி தான் ஒருத்தன் அடிப்பான் அப்படின்ற ஒரு நாடகம் மாதிரி இருக்குது. இது தரையில் நீச்சல் அடிக்கிறதா, இதை வந்து நம்ம கற்றுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. ஒரு சண்டைன்றது எப்படி வேணாலும் நடக்கலாம், எந்த நேரத்துலையும் நம்ம தயாராக இருக்கணும், அதனால தான் இந்த கலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா புதிய தற்காப்பு கோர்களை உருவாக்குறாரு நம்ம ப்ரூஸ்லி. ஆசிய மரபு, ஐரோப்பிய மரபு, வால் சண்டை, பாக்ஸிங், வில்சு, குன்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே எல்லாத்தையும் கலந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலையை உருவாக்குறார். இதுக்கப்புறம் வந்து மீதி உள்ள ஒரு சில கலைகள்லாம் வந்து கராத்தே, டேக்வாண்டோ இதெல்லாம் வந்து ஒரு போலி விளையாட்டு, நாடகம் விளையாட்டு, இதெல்லாம் வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முகமது அலி ரொம்பவே பிடிக்கும். அவரோட பாக்ஸிங் வீடியோ தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அவரோட டெக்னிக்கை தான் நம்ம ப்ரூஸ்லி வந்து அதிகமாக எடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி என்டர் த டிராகன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஜாக் ஜேசன், அதாவது இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ என்ன கேட்குறாரு அப்படின்னு, எதுக்கு நீங்கள் முகமது அலியோட வீடியோ வந்து அடிக்கடி பார்த்துருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் அந்த வீடியோ தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நம்ம ப்ரூஸ்லி சொல்கிறார், அதாவது நான் முகமது அலி கூட என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போடுவோம், அதனால தான் அவரோட வீடியோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம ஜாக் ஜேசன் ரொம்பவே ஷாக் ஆகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து முகமது அலி வந்து நம்ம ப்ரூஸ்லியோட 2 மடங்கு பெருசாக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நம்ம ப்ரூஸ்லி அந்த மாதிரி சொல்லியிருப்பார், அவரோட மன உறுதி எப்படி இருந்திருக்கணும் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரூஸ்லியோட ஒரு சைட் கிக் இருக்கு இல்லையா, அதோட பவர்ன்றது ஒரு கார் ஆக்சிடென்ட்டுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் நம்ம ப்ரூஸ்லியோட முதுகு தண்டு சிதைஞ்சு போயிடுது. இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ்லாம், அவ்வளோதான் ப்ரூஸ்லி, இனிமேல் ஏஞ்சி நடக்கிறதே கஷ்டம், இனிமேல் சண்டைலாம் போடவே முடியாது, அவர் கம்முன்னு வீட்டில் இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. படம் வேணால் நடிக்கலாம், டூ போட்டு நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ப்ரூஸ்லி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதத்தில் குணமாக வராரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகம் வந்து அந்த டைமில் படிக்கிறார். ஜென் புத்தகம், புத்தரோட புத்தகம், அது மட்டும் இல்லாமல் G2 குமாரசாமி இவரோட புத்தகம்லாம் வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் கிருஷ்ணமூர்த்தியோட புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயம் உலகத்தில் உள்ள எல்லா புக்கையும் படித்து தன்னோட மோட்டிவேஷனை அதிகப்படுத்திக்கிறார். தனக்குள்ள அந்த மன உறுதியும் அந்த சக்தியும் வந்து ஒருங்கிணைச்சு சீக்கிரமாகவே குணமாக வராரு. 6 மாதத்தில் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை உடச்சி எறிஞ்சிட்டு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ப்ரூஸ்லியாக வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிரடி சண்டை வீரனாக இருந்த நம்ம ப்ரூஸ்லி வந்து திரும்பி ஒரு சீரியல் நடிக்கிறார் அமெரிக்காவில். அந்த சீரியலில் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டராக நடித்து ஒரு சின்ன ஒரு ஃபேன்ஸ் கிளப்பை திரும்பி உருவாக்குறார். இவர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சதுனால ஹாலிவுட்டில் இவர் ஒரு ஆசியா மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. திரும்பி வந்து நம்ம ப்ரூஸ்லி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங்க்கு போயிட்டு தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன்லேன்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள்லாம் எடுக்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு படமே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1971 ஒரு படம் எடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதுவிதமான ஒரு பாணியை வந்து அவர் கையாட்டிருக்காரு. ஆக்ஷன், அரசியல், அதிரடி பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம் புகுந்து ஒரு புதுவிதமான படம் எடுக்கிறார். அப்புறம் 1972 ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறார். இந்த 2 படமும் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் காணாத வெற்றியாகுது ஹாங்காங்கில். அது மட்டும் இல்லாமல் உலக லெவலில் ஹாலிவுட் வரையும் எட்டி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட்டுக்கு திரும்பி நம்ம ப்ரூஸ்லி போகிறார். தான் கனவை நிறைவேற்றிக்க போயிட்டுருக்காரு. ஒரு வழியாக நம்ம ப்ரூஸ்லியோட கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் வந்து நடிக்க வராரு. அதுக்கு முன்னாடி அவரோட ஃபேன்ஸ் கிளப்லாம் சூப்பர் ஸ்டாராகவே ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். திட்டத்திட்ட வந்து ஹாலிவுட்டில் எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு வந்து நம்ம ப்ரூஸ்லி வளர்ந்துட்டார். அப்புறம் 1972 கேம் ஆஃப் டெத் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறார். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம ப்ரூஸ்லி எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட்டில் தங்க முட்டையிடுற வார்த்தா தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி மட்டும் ப்ரூஸ்லி வந்து இந்த முயற்சி அன்றைக்கி எடுக்கலைன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குற ஜாக்கி ஜான், டோனி ஜியா, அப்புறம் ஜெட்லி இவங்கெல்லாம்
ஹாலிவுட்டில் நம்ம பார்க்க முடியாத ஒரு நல்ல சினிமாவும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு ப்ரூஸ்லி போட்ட விதை தான் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்னர் பிரதர்ஸோட இணைப்பில் 1973 என்டர் த டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. இந்த படம் எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த படம் முடிவில் வந்து நம்ம ப்ரூஸ்லி வந்து இறந்து போகிறாரு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செரிபிரல் எடிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளை பிரச்சனால கடுமையான தலைவலியால் வந்து நரம்புகள் எல்லாம் வெடிச்சு இறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரூஸ்லி வந்து அதிகப்படியான ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்காரு தன்னோட உடம்பை வலுவாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட உடம்பை எந்த அளவுக்கு வந்து வலி தாங்கிறதுக்காகவும் நிவாரணிக்கு நிறைய எடுத்திருக்காரு. அதாவது அனாலஜிக் ஈகோலஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. இதனால அவரோட உடலில் வந்து வலிகள் இல்லாமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாறுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மக்களும் ப்ரெஸ்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியாவும் அதை வந்து இந்த சாவை வந்து நாங்கள் நம்பவே மாட்டோம், இதுக்குள்ளே ஏதோ மர்மம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களுக்கு விஷம் வச்சு தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருள்கள் கிளம்புது. அது மட்டும் இல்லாமல் இலுமினாட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ்லியோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு 33 வயசுலேயே கிட்டத்தட்ட நம்ம ப்ரூஸ்லி இறந்திருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம். ப்ரூஸ்லி ஒரு மர்மமான மனிதர் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ்லி மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கூறுகள்லாம் சொல்கிறாங்க. அதை கிட்டத்தட்ட 2 விரலில் வந்து ஃபிங்கர் புஷ்அப் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் 1 இன்ச் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்ச்சு கேப்பில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பஞ்ச் கொடுப்பாராம். அப்புறம் 6 இன்ச் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் கொடுப்பார். அது மாதிரி நிறைய வித்தைகள் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாமல் அவரோட சைடு கிக்கோட வலி எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் எவ்வளோ வலி கொடுக்குமோ, உயிர் போகுமோ, அந்த அளவுக்கு அவரோட சைடு கிக்கில் அவ்வளோ பவர் இருக்குமா. அதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் லுஞ்சாக் சுற்றுற விஷயம் வந்து யாராலையுமே கண்ணாலே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக சுற்றுவாராம். அதை தாண்டிலும் ப்ரூஸ்லி வந்து தன்னை விட 3 மடங்கு வலுவானவங்களை அடித்து கொள்கிற அளவுக்கு இப்போ சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரூஸ்லியோட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்குமே வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயங்களாக தான் இருக்குது, நம்ப முடியாத விஷயங்களாக தான் இருக்குது. அதையும் தாண்டி ப்ரூஸ்லி ஒரு தடவை வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப வேகமாக ஒரு ஸ்கில் பண்ணுறாரு. அதை லுஞ்சாக் வச்சுக்கிட்டு அதை வந்து கேமராவில் கூட பதிவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக பண்ண சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேகமாக எதிர்பார்த்து தெரிஞ்சுங்களேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ்லி எக்கச்சக்கமான கொட்டேட்ஸ் சொல்லியிருக்காரு. அதை நான் இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறியாமை என்னும் இருளை சுயத்தால் அறிந்து அதை ஒளியால் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து என்ன சொல்கிறாருன்னு, அறியாமை போக்கிட்டு நம்ம வந்து தனக்கான சுய அறிவை வச்சு ஜெயிச்சு காட்டணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவு வந்து அதிகாரத்தை தான் கொடுக்கும், ஆனால் வந்து குணம் தான் நமக்கு மரியாதை வாங்கி தரும். அதனால் வந்து நல்ல குணமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லவங்களாக இருங்க, நேர்மையானவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரகத்திலும் வாய்ப்பை உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் அங்கே உனக்கான வாய்ப்பை தேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 4வது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து தண்ணீராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணியை வந்து ஒரு பாட்டில் அடைச்சா பாட்டிலில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நதியில் போச்சுன்னா நதியாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ஃபோர்ஸு கொடுத்து ஒரு டேமையும் உடைக்கிற அளவுக்கு சக்தி உண்டு, தண்ணீருக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்குது, நீங்கள் தண்ணீராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவர் சொல்கிற விஷயம்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான 50க்கும் மேற்பட்ட கொட்டைட்ஸ் இருக்குது. நம்ம வீடியோவில் பெருசாகும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ப்ரூஸ்லி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ்லி மாஸ்டரான இப்மானை பற்றியும் பேச சொல்லியிருந்தீங்க, அது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவரோட சகாப்தத்தை பற்றி பேசணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ராக்கெட்பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராக்கெட்பீடியா.